வணக்கம். இப்ப நீங்க சாப்பிடுற உணவு விஷமா? அமிர்தமா? தெரிஞ்சுக்கலாமா? இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் நல்லா இருந்தாங்க. நெறைய குழந்தைங்கலாம் பெத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு 1,00,00,000, 2,00,00,000 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உணவு பழக்கம். உங்களுக்கு மாறிவிட்ட உணவு முறைகள், உணவு உற்பத்தி முறைகள் அனைத்துமே மாறிப்போச்சு. 99% விஷ உணவுகளே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம உடல் பல வியாதிகளுக்கு ஆட்படுது. அது தெரியாம லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்க அடிப்படையில தவறு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்திலிருந்து உழவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து ஆரம்பிக்குது. உழவர்கள் அவங்களுடைய விவசாய பணியில நெறைய நஷ்டம் ஏற்படுது. அத வந்து ஈடுகட்டுவதற்காக ரசாயன உரங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 40, 50 ஆண்டு காலமாங்க ரசாயனத்த பயன்படுத்தி மக்களுக்கு புது புது விதமான வியாதிகள உற்பத்தி பண்ணி குடுத்துட்டாங்க. அவங்க உணவு மட்டும் உற்பத்தி பண்ணி குடுக்கல, புது வியாதியும் உற்பத்தி பண்றாங்க. அதுக்கான அடிப்படை ஆதாரம் அவர்கள்கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஆனா அது அவங்களுக்கும் தெரியாது. தெரியாம தவறுகள பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம உற்பத்தி பண்ற பொருள யாரோ சாப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது யாரோ சாப்பிடுறதில்ல. உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இவங்க தான் சாப்பிடுறாங்க. எங்க சாப்பிட்டாலும். அது சக மனிதர்கள் அப்படி வச்சுக்கங்க. சக உயிர்கள், சக மனிதர்கள் தான் சாப்பிடுறாங்க. அந்த எண்ணம் துளி கூட இல்லாம நீங்க ஒரு மோசமான நிலைய உருவாக்கிட்டு இருக்கீங்க. கேட்டாக்கா, ஆமா அவரு வரைக்கும் 1000 வருஷம் வாழப் போறாரு. நாங்க வரைக்கும் வாழப் போறோம். இப்படி ஒரு தகாத வார்த்தைகள பேசிக்கிட்டு நெறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களுடைய தலைமுறை, இளைய தலைமுறை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள் நலமாக வாழ வேண்டும் என்றால், அவசியம் நஞ்சில்லாத உணவை சாப்பிட பழகுங்க. நஞ்சில்லாத உணவு உற்பத்தி செய்ய பழகுங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டத்தை இது எப்படி நாம செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயி ரசாயனம் போட்டு உற்பத்தி பண்ணா ஒரு ஏக்கர்ல ஒரு 40 மூட்டை, 50 மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கங்க. அதுவே ஒரு 3, 4 வருடங்களுக்கு இயற்கை முறைகள பயன்படுத்தும்போது மிக குறைவா இருக்கும். ஒரு 10 மூட்டை கிடைக்கலாம், 20 மூட்டை கிடைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருடம், 4 வருடத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா, 50 மூட்டையிலிருந்து 80 மூட்டை வரைக்கும் கிடைக்கும். அப்ப அந்த முதல் 3 வருடம், 4 வருடங்கள் தாக்கு பிடிக்கணும். அதுதான் கொஞ்சம் சிரமம். அதனால தான் யாராலும் பெரும்பாலும் பண்ண முடியல. இது அரசு எல்லாம் மிகப்பெரிய அளவுல இந்த திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு குடுத்து, அவர்களோட நட்டத்தை ஈடு செய்வதற்கு ஏதேனும் வகை செய்தால், இது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால நீங்க உற்பத்தி பண்ற பொருள் யாருக்கோ சென்றடையுதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கேன்சர் இருக்கு, கொடிய நோய்கள்லாம் நெறைய இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. கேட்டா 20 வயசு ஆகுது. இப்ப குழந்தைக்கு சுகர் இருக்குன்றாங்க. என்ன இதெல்லாம் கொடுமை? அப்ப அ கிராமத்துல பாரம்பரியமா இருந்தவர்களுக்கு நல்ல உழைப்பாளிகளுக்கு கூட இன்னைக்கு வந்து பல கொடிய நோய்கள்லாம் வந்திருக்கு. ஹார்ட் பேஷண்ட்ன்றான், ஸ்டண்ட் வைக்கிறான்றான். பிளாக் 7 பிளாக் வந்துருச்சு, 8 பிளாக் வந்துட்டு, 10 பிளாக்ன்றது என்ன பிளாக்ன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன எளிய மருந்துகள், எளிய உணவுகள் அதெல்லாம் சாப்பிடுறது மூலமா உங்க ரத்த நாளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து செம்பருத்தி, அதெல்லாம் பயன்படுத்துங்க. கருஞ்சீரகம் பயன்படுத்துங்க. இந்த மாரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களா இருக்கு. நெறைய காணொளி எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப மக்கள் வந்து பயன்படுத்துறதே இல்ல. பயப்படுறாங்க. அந்த காலத்து மனிதர்கள் கூட இப்ப குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடுனாக்கா, உடனே தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போணும்னு நெனைக்கிறாங்களே தவிர, சும்மா ஒரு சளி பிடிச்சாக்கா ஒரு துளசியோ, ஒரு வேப்பிலையோ, ஒரு நொச்சியோ ஏதோ சும்மா கசக்கி 2 சொட்டு போடுவாங்க சரியாயிடும். இல்ல 2, 3 நாளைக்கு போடுவாங்க. இல்ல கஷாயம் மாரி போடுவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே சளினாக்கா உடனே அப்ப அந்த நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்து போகிறது. அப்ப அந்த குழந்தைகள் எப்படி நலமாக வாழ முடியும்? ஒரு புத்தக பைய தூக்கக்கூட திராணம் இல்லாத குழந்தைகளை நாம பெற்றெடுத்திருக்கிறோம், வளர்த்திருக்கிறோம், இன்னைக்கு ஆளாக்கியிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு கூட தகுதி இல்லாம போய்விட்டது. அவர்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனை, ஓவரி இருக்கு, இது இருக்கு, கட்டி இருக்கு, இன்னும் நெறைய புண்ணாயிட்டுது. இப்படி ஏகப்பட்டது சொல்றாங்க. ஆண்மை இல்ல. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தையின்மை மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதியாவே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் சமூகத்துல. அப்ப இங்க மக்கள் வெளிப்படையாக பேச தெரியாத ஒரு காரணம். 2வது உணவு பழக்கவழக்கம். இந்த சமூக அ அமைப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீணாகிட்டு இருக்கு. வெளிப்படையா பேசுங்க. எல்லார்ட்டயும் பேச வேணாம். யாரும் மருத்துவர்கள் தெரிந்தவர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. இதெல்லாம் மிக எளிமையாக தீர்க்கக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்கு. சாதாரண ஒரு ஒயிட் டிசர்ஜி சொல்லுவாங்க. அது ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்ல. வருஷக்கணக்குலலாம் நெறைய பேர் பாவம் அந்த பெண்கள்லாம் படாத பாடு படுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 3 நாளைக்கு இளநீர்ல வெண்பூசணி பவுடர் காலையில வெறும் வயித்துல குடிங்க. 3 நாளைக்கு.
இந்த மாதிரி எளிய தீர்வுகள், அருமையான தீர்வுகள்லாம் நெறைய இருக்கு. இன்ஸ்டன்ட்டா சரியாயிடும். நீங்க வருஷக்கணக்குல மருந்து, மாத்திரை சாப்பிட்டு உடம்பு வீணாக்கிக்காதீங்க, உடம்ப அழிச்சுக்காதீங்க. "உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு" திருமூலர் சொல்றாரு. "உடம்பை முன்னம் இழுக்கென்று நினைத்தேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டு இருக்கிறான் என்று அறிந்த பின், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு" சொல்றாரு. இந்த உடம்பு கோயிலுங்க. இது உள்ள ஜீவன் இருக்கு, சிவன் இருக்கான். நீங்க கும்பிடுற கடவுள் இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க உள்ள இருக்காங்க. அதனால சுவர் இருந்தா தான் சித்திரம். அது மாரி இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தா தான் நீங்க நினைக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பண்ண முடியும். அதனால ஆரோக்கியமான உணவுகள எடுத்துக்கங்க. எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. நெறைய விவசாயிகள் கிட்ட போயிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து, "ஐயா எங்களுக்கு கொஞ்சம் உற்பத்தி பண்ணி குடுங்க. அதுல வரக்கூடியத நாங்க பங்கெடுத்துக்கிறோம். லாபமோ, நஷ்டமோ நாங்களே ஏத்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 10, 10 பேர் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்த குடுக்கலாம். நீங்கள் நலமாக இருப்பது மட்டுமல்லாம, அந்த குடும்பத்தையும் வாழ வைக்கலாம். அவர்களும் நலமாக இருப்பார்கள். அதனால இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடர்பு கொள்ளுங்க. ஆரோக்கிய உணவுக்கு இன்னும் நெறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. நெறைய நோய்களுக்கான தீர்வு குடுத்துருக்கேன் பாருங்க. என்னுடைய பேர் அரங்கையன். நான் கடலூர் மாவட்டத்திலருந்து பேசுறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தொடர்புக்கு 9043539055 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நலமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.